Hi everyone, vanakkam and welcome to Good Evening Canada. Time வந்து 9:05 p.m. in Toronto and the temperature is 15 degrees Celsius. Indian show sponsored by Columbia Group. So இன்னைக்கு வந்து we have a lot of news for you guys. So நிறைய news இந்த டைமுக்குள்ள உங்களுக்கு சுருக்கி எல்லாம் சொல்ல போறோம். So again starting off உங்களோட அஜெண்டாவோட. So top of the hour இன்றைக்கு we have Labour Minister Monte McNaughton. இவர் வந்து ஒரு புது லெஜிஸ்லேஷனை பற்றி கலைக்கிறார் ஆன்டேரியோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறியும் இதை வந்து பேசிக்லி இமிக்ரெண்ட்ஸுக்கு வந்து கூடுதலாக ஒரு பெனிஃபிஷியலான ஒரு லெஜிஸ்லேஷன் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக we'll talk shortly. கனேடிய வெள்ளத்தில் we have Prime Minister Justin Trudeau. எல்லாருக்கும் தெரியும் ஃபைசர் நாங்கள் வந்து வேக்சினை 5 வயசு பிள்ளைகள் வரைக்கும் 11 வயசு பிள்ளைகள் வரைக்கும் போடக்கூடிய நிலைமை வந்திருக்குது. ஸோ இதில் வந்து ஃபைசர் வேக்சின் தான் போட போகிறோம். ஸோ இந்த ஃபைசர் வேக்சின் வந்து ஹெல்த் கேனடா வந்து ரிவ்யூ பண்ணி நிறைய அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போய்கொண்டு இருக்குது. ஸோ அதை பற்றி தான் we have Prime Minister Justin Trudeau. And then we have Deputy and Finance Minister Chrystia Freeland. Again, எல்லாருக்கும் தெரியும் கோவிடோட நிறைய பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட் வந்து தந்திருக்கேன்ட்டு. பட் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் அக்டோபர் 23rd எல்லாம் ஸ்டாப் ஆகுது. ஸோ இதை பற்றி கதைக்கிறதுக்கு நான் வரேன். And then we have Quebec Premier François Legault. Again, அவை வந்து ஐ திங்க் இந்த வருஷம் நாங்கள் காய்ச்சி வந்து கேட்க ஒரு மெயின் இஷ்யூ வந்து அவை ஃபிக்ஸ் பண்ணுறது. ஒன் வந்து அந்த நர்சஸ் ஷார்டேஜ் இருந்தது, அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்திருக்குது. மற்றது வந்து டே கேருக்கு, ஸோ பிள்ளைகளுக்கு வந்து டே கேருக்கு. ஸோ நிறைய ஸ்பாட்ஸ் அதில் பற்றி, ஸோ அதுக்கு ஒரு ஃபார்வர்டான பிளான் அதை பற்றி கதைக்க போகிறார். And then we have our currency rates, and then we have our calendar for today, and then we have our weather and our news. So starting off again, top of the hour, so Labour Minister Monte McNaughton in the legislation வந்து இமிக்ரெண்ட்ஸுக்கு பெனிஃபிஷியலாக கொண்டு வரார். ஸோ இதை என்னத்தை பற்றியண்டா, இப்போ இமிக்ரெண்ட்ஸ் ஒரு நாட்டை விட்டு நாட்டு வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அவை வந்து அங்கே இன்ஜினியராக வேலை செஞ்சால் இங்கே கூட ஆக்கள் வந்த அப்புறம் என்ஜினியரிங் பொசிஷனில் வந்து வேலை வாங்க இயலாது. அது வந்து இப்போ க்ரோசரி கடையிலையோ இல்லாட்டி ஃபேக்ட்ரிலையோ அந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரும் அன்ஃபார்ச்சுனேட்லி, பிகாஸ் அந்த எஜுகேஷன் வந்து இஞ்சோட அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு வந்திருக்குது. ஸோ இப்போ இந்த புது லெஜிஸ்லேஷன் என்ன செய்ய போறியமெண்டா, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி இப்போ அந்த மாதிரி வேலை செஞ்ச வைக்க வந்து இங்கேயும் அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்காக இந்த லெஜிஸ்லேஷன் கொண்டு வரையும். ஸோ அகேன் இது எல்லா வேலைக்கும் இல்லை. ஸோ கூடுதலாக மெடிக்கல் இல்லாமல் அஃப்கோர்ஸ் அதுக்கு இன்னும் செய்யலவியல். ஸோ டாக்டர்ஸ் நர்சஸ் அப்படி யாராவது உங்களோட ஊரில் வந்துட்டு இங்கே வந்து செய்கிறேன்டா அந்த வேலையை செய்யலாது. பட் அதர் ஜாப்ஸ் இப்போ எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், என்ஜினியர்ஸ் அந்த மாதிரி வேலையில் வந்து கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி இதை வந்து இட் பிரிங்ஸ் இன் டு தட். அண்ட் அகேன் இங்கே வந்து ஒரு 25% இமிக்ரெண்ட்ஸ் ஆன்டேரியோவில் வந்து ஒரு 25% அதுலேருந்து தான் அவை என்ன படித்தவையோ அந்த வேலைக்கு வந்து இங்கேயும் வேலை எடுத்திருக்கேன். பட் மிச்ச 75% வந்து தேர் டூயிங் அதர் ஜாப்ஸ், ஃபேக்ட்ரி ஜாப்ஸோ cleaning jobs, so other jobs, I mean அந்த ஜாப் போஸ்டோட வந்து doesn't match. So இதை பற்றி தான் we have Labour Minister Monte McNaughton. ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னு பார்த்துட்டு வரோம். As we all know, Ontario is a destination for so many people with technical skills and abilities who are in search of greater opportunities for themselves and their families. Immigrants create businesses in all of our communities. They fill much needed roles and spark our entrepreneurial spirit. I'm proud to welcome them. And our mission is to help them reach their goals and start careers that match their skills. Ontario proudly welcomes more immigrants every year than any other province in the country. However, only 25% of these newcomers are working in a job that matches their skills, despite almost 300,000 jobs in Ontario going unfilled and billions lost in productivity. If we're going to tackle the generational labor shortage facing Ontario, we need everyone participating. Unlocking the full potential of skilled newcomers is crucial to building back a stronger province. For newcomers, finding work is their top priority. They have the skills and motivation, but face multiple barriers to getting started. Many of them could be working in professions and skilled trades we desperately need as engineers, architects, or accountants.
Yet, they often face endless government bureaucracy and red tape when seeking to get their start. As you can imagine, this can deter and deny many newcomers a chance to contribute in the professions they've trained all their lives for. This needs to change. Helping these workers start careers in industries that need them would be life-changing. That's why our government intends to propose unprecedented legislation this fall that would, if passed, remove these barriers. Ontario would become the first province in Canada to level the playing field for skilled professionals. Darshini Legal Services Professional Corporation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Corporation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Corporation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:11 p.m. in Toronto and the temperature is 15 degrees Celsius. Indian show is sponsored by Columbia Group. So Labour Minister Monty McNaughton again வந்து கழிச்சிருக்காரு. இதில் வந்து again job shortages வந்து இருக்குது. And அதை வந்து 293,000 வந்து positions fill பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாண்டா வந்து இமிக்ரெண்ட்ஸ்லேருந்து இப்போ நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் இருக்குது, அந்த படித்த எஜுகேஷனும் இருக்குது, ஆனால் இங்கே இருக்கிற பேரியஸ் தான் கொஞ்சமாகவே பின்வாங்கி இருக்கிறேன்ட்டு. ஸோ இந்த லெஜிஸ்லேஷன் ஒரு 2 years கிட்டத்தட்ட இன்எஃபெக்ட் எடுக்கிறதுக்கு ஒரு அதை அவ்வளோ வருஷமாகும். பட் அது வந்த அப்புறம் இந்த ஷார்டேஜை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்கு இது ஒரு சொல்யூஷன் சொல்கிறார். ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி போவோம்ட்டு, இப்போ சி ஃபியூச்சரில் என்ன மாதிரி போவோம்ட்டு. அண்ட் இஃப் a lot of immigrants can get அவ என்ன படித்த வேலையோ தென் அவ்வளோத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நல்லாயிருக்கும். ஸோ hopefully they do get to that. அடுத்தது we have our Canadian Vellum. And in the Canadian Vellum we have Prime Minister Justin Trudeau. And again, இது வந்து Pfizer vaccine வந்து 5 to 11 year oldsக்கு கொடுக்கறதுக்கு அப்ரூவ் ஆகிருக்குது. பட் அவர் என்ன வந்து சொல்கிறாருண்டா, இப்போ டோசேஜஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நிறைய டோஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் 5 to 11 கனடாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் டோஸ் போடுறதுக்கு குவான்டிட்டிலாம் ரெடியாக இருக்குது. பட் அவர் என்ன சொல்கிறாருண்டா, ஆக்கு கொஞ்சம் பேஷண்ட்டாக இருக்கணும் ஏண்டா ஹெல்த் கேனடா வந்து கொஞ்சம் நெசசரியான டைம். ஸோ அதை டைம் எடுத்து கவனமாக பார்த்து எல்லாம் ஓகே பிள்ளைகளுக்கு சேஃபாக அப்போ கொடுக்கலாம், எஃபெக்டிவ்னஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குமெண்டு. பட் இட்ஸ் கவலைப்படாதீங்க உண்டு. ஹெல்த் கேனடா வந்து பார்த்து போட்டு தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அண்ட் ஒரு பேரண்டாகவும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அந்த ஊசி போடும்போது அது சேஃபாக இல்லையாட்டு அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் யோசனை வரும். ஸோ அதை அப்ரூவ் பண்ணி அதை ஓகேன்ட்டு சொன்ன பிற தென் நீங்கள் ஒரு யோசனை இல்லாமல் யூ கேன் டூ தட். ஸோ அகேன் இந்த டோசஸ் வந்து ஒரு அடல்ட் சைஸை விட 1/3 தான் பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்குற டோசேஜ் அமௌண்ட். ஸோ அகேன் நிறைய ஸ்டாக் அவைலபிளாகவும் இருக்குது, சப்ளைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஓகே க்ரீன் சிக்னல் கொடுத்த அப்புறம் உங்களோட பிள்ளைகளை வந்து நீங்கள் வேக்சின் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி we get to that soon. So we're going to go to Prime Minister Justin Trudeau and என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். As people know, Canada has been a world leader on vaccinations. And that's just part of what Canadians were able to do through this pandemic, where we saw everyone from frontline health workers to community workers to individual Canadians stepping up during this pandemic to be there for each other, to do the right things to get us through this. And it has culminated, of course, in vaccinations, as Canada is now among the world leaders in vaccination rates amongst eligible Canadians, that is, 12 and older. The government also
all orders of government have been there to support Canadians, particularly on the federal side where we scrambled to deliver PPE. We've scrambled to ensure that we have vaccines for everyone, and we're also ensuring booster shots for the coming years as they become necessary, listening to the expert advice that folks in NACI and other fields are going to be making on how we move forward. But when we talk about the high vaccination rates of Canadians, 82, 85, 87% in various jurisdictions of Canadians fully vaccinated, it's always eligible Canadians. Because we know, particularly those of us who are parents, like I am, of kids under 12, that not everyone can get vaccinated yet. We have heard that Pfizer has now submitted for regulatory approval at Health Canada a pediatric vaccine for kids 5 to 11. And this is great news. I can assure you that Health Canada is going to be examining attentively that submission. And even though I know parents are all going to be eager to get their kids vaccinated as quickly and as soon as possible, I want people to be patient because Health Canada is going to be taking the time necessary to ensure that, like all vaccines approved for use in Canada, vaccines approved for kids 5 to 11 will be fully safe and effective. It is extremely important that they go through all the full processes necessary so that every parent can have confidence when these vaccines do get approved that they will be safe for their children, to keep us all safe, to keep them safe, to keep our communities and schools safe as we move forward. And therefore, what I'm very pleased to be announcing today is that we have worked directly with Pfizer, and shortly after the time comes for Health Canada to approve those vaccines for pediatric use, we will receive millions of doses in Canada, enough to get all kids under between 5 and 11 vaccinated as quickly as possible. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:18 p.m. in Toronto and the temperature is 15 degrees Celsius. Indian show is sponsored by Columbia Group. So a little news உங்கள் எல்லாருக்கும், I think சில உங்களோட ஃபோனில் மேபி ஆக்சஸ் பண்ணிப்பீங்க, பட் சில பேருக்கு மேபி தெரியாமல் இருக்கும். எல்லாருக்கும் தெரியும், there's a new pan-Canadian passport. இது வந்து ஒரு வேக்சின் பாஸ்போர்ட். ஸோ ஆன்லைனில் வந்து சிலவில் பார்த்துருப்பீங்க, உங்களோட ஹெல்த் கார்டு நம்பர்லாம் போட்டு, ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் அந்த லெட்டர் போட்டு, கார்டில் பின் இருக்கிற நம்பர் எல்லாம் போட்டு, போஸ்டல் கோட் போட்ட அப்புறம் ஜெனரேட் பண்ணி உங்களை லாகின் பண்ணும். அதுலேருந்து யூ கேன் டவுன்லோட் உங்களோட வேக்சின் பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட்டில் வந்து ஒரு QR கோட் இருக்கும். ஸோ அந்த ஸ்கொயர் போட்ட கோடு மாதிரி இருக்கும். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கும் அண்ட் as well அதில் வந்து கீழால் நீங்கள் எந்தெந்த வேக்சின் எந்தெந்த டேட் போட்டிருக்கீங்கன்ட்டு அதுவும் காட்டும். இது வந்து உங்களுக்கு எசென்ஷியலாக தேவைப்படும் இப்போ, பிகாஸ் எல்லா ட்ராவலிங்குக்கும் சரி, நீங்கள் வெளியால் போனாலும் சரி, அந்த 2 வேக்சின் போட்டிருக்கீங்களான்ட்டு பார்த்து போட்டு அப்போ தான் விடுவாங்களோ உள்ளக்கில். ஸோ அந்த வேக்சின் பாஸ்போர்ட் வந்து அகெயின் நீங்கள் ஆன்லைன் ஆக்சஸ் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணி வைக்கலாம், உங்களோட ஃபோன்லேயே வச்சுருக்கலாம். உங்களுக்கு பிரிண்டர் இல்லாட்டி அண்ட் ஃபிசிக்கல் காப்பி வேணுமென்றாலும் நீங்கள் அப்ளை பண்ணி கவர்மெண்ட்டு கேட்டு எடுக்கலாம். ஸோ ஆன்லைன் அதை கண்டிப்பாக பாருங்க இஃப் தட் இஸ் த கேஸ். பட் நீங்கள் வேக்சின் எடுக்காட்டி உங்களை சொல்கிறேன் கவர்மெண்ட் வந்து எடுக்க சொல்லி, பிகாஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படும் கோயிங் ஃபார்வர்ட். ஸோ அகேன் இது வந்து இட்ஸ் ரோல்ட் அவுட் ஆல்ரெடி, பட் நவம்பரால் இட்ஸ் கம்மிங் அவுட் a little bit more. ஸோ அகேன் கீப் an eye out. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஹெல்த் கார்டு எல்லாம் வச்சுக்கொண்டு யூ கேன் டூ that.
அடுத்தது we have Deputy and Finance Minister Chrystia Freeland. And again, என்னத்தை பற்றி கேட்குறேன்னா they're talking about government support அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் அக்டோபர் 23 ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் யாம இருக்க தெரியும் கோவிட் ஸ்டார்ட் பண்ணோட உங்களுக்கு CERB அந்த ஃபண்ட்ஸ் வந்தது அதை வந்து உங்களுக்கு பை வீக்லி ஒரு $500 தந்துவேன். அடுத்தது they stopped that செப்டம்பர் கிட்டத்தட்ட and then they switched it to CRB. ஸோ சிஆர்பியில் வந்து உங்களுக்கு பை வீக்லி $400 தந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருந்தது உங்களுக்கு கனடா எமர்ஜென்சி வேஜ் சப்சிடி ரெண்ட் சப்சிடி இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அக்டோபர் 23 ஸ்டாப் பண்ணப்பது. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குப்பது அண்ட் இப்போ ஒரு புது இதை வந்து ஸ்டில் சில ஆக்களுக்கு தேவைப்படும் அவைக்கு தெரியும். பட் அகேன் இது நிறைய ப்ரூஃப் எக்ஸ்டென்சிவாக காட்டி தான் இந்த சப்போர்ட் எல்லாம் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. It's called Canada Worker Lockdown Benefit. இது வந்து உங்களுக்கு $300 bi-weekly. Again, இது லாக்டவுனில் இருக்கிறவைக்கு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ again, I know a lot of funding சில ஆக்கள் யோசிக்கிறேன் உடனடியாக கோவிடில் வந்து இப்படி அதை எடுக்க பிரியம் நாங்கள் இப்படி அதை மீட்டு வரதுண்டு. பட் அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ காசு கொடுக்காமல் வேறு வழியில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்குதுண்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு வேறு இன்கம் உங்களை நீங்கள் ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கிறபடியே ஓப்பன் பண்ணபடியே உங்களுக்கு வந்து இந்த சிஆர்பி அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படாதுண்டு. ஸோ அகேன் தீஸ் ரெக்கவரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் அக்டோபர் 23 ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் இருக்க போகிற பெனிஃபிட்ஸ் வந்து May 7, 2022 அது வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவும் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஸோ அகேன் லுக் ஃபார்வர்ட் டு திஸ். நீங்கள் எடுக்கிறேன்டா உங்களோட மெட்ட என்ன வழியில் இருக்குது what else do you have to get money பார்த்துக்கொள்ளுங்க. பட் we are going to go to Deputy and Finance Minister Chrystia Freeland. அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். However, it's also true that the recovery is uneven and that the health measures that are saving lives continue to restrict some economic activity. That is why today we are announcing what we very much hope and believe is the final pivot in delivering the support needed to ensure a robust recovery. The existing income and business support programs will end on October 23rd, as previously announced. We are moving from the very broad-based support that was appropriate at the height of our lockdowns to more targeted measures that will provide help where it is needed while prudently managing government finances. And now I'll outline the new programs that we intend to put in place as of October 24th. The second stream, the hardest hit business recovery program, will be available to employers who can show they have faced deep and enduring losses and will provide support through the wage and rent subsidy programs. The subsidy rate for this group will start at 10% for applicants with a 50% revenue loss, increasing to a maximum 50% subsidy for those with a 75% revenue loss. Support through both of these new streams will be available from October 24th to May 7th of next year. From March 13th to May 7th, the support will decrease by half as we prepare for a full recovery and the end of these extraordinary pandemic-related benefits. The eligibility for these programs will be a two-key system. One key will consider whether the employer has faced a significant revenue loss over the course of 12 months of the pandemic. The second key is revenue loss in the current month. And finally, we are creating a new lockdown support program that will be available in case the pandemic requires further local lockdowns in any part of the country. For those businesses that face temporary local lockdowns, we will make the wage and rent subsidy available up to the maximum amount for the duration of the local lockdown. We're putting this insurance policy in place now to ensure that provinces
territories and municipalities can continue to make the right public health choices, knowing that support will be there for workers and businesses. As the CRB has done up until now, this new benefit, the Canada Worker Lockdown Benefit, would provide $300 a week to workers who are subject to a lockdown, including those who are ineligible for employment insurance. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மார்க்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். கேர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாப் மல்டி சர்வீசஸ் சென்டர், Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108 www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:26 p.m. in Toronto and the temperature is 15 degrees Celsius. Indian show sponsored by Columbia Group. So Deputy Finance Minister Chrystia Freeland again in the government supports பத்தி வந்து கழிச்சிருக்கா. So again ஒரு correction, அது வந்து $300 bi-weekly இல்லை அந்த lockdown supportக்கு. It's $300 a week. அதெல்லாம் உங்களுக்கு கட்டாய் வர ஒரு $250 கிட்டத்தட்ட உங்களுக்கு per week வரும். ஸோ ஒரு $1,000 பார்க்குறீங்க அது மந்த்லி. ஸோ அகேன் ஐ நோ இட்ஸ் நாட் அ லாட். உங்களை லைவ்லிஹுட் எல்லாம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பே பண்ணுறதுக்கு இட்ஸ் அ லாட். பட் இந்த பெனிஃபிட் வந்து நீங்கள் லாக்டவுன் அகேன் குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் எடுத்து தான் அந்த சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ அகேன் யூ கேன் லுக் ஃபார்வர்ட் டு தட். அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பெரிய விடுவாங்க. யூ கேன் லுக் அட் தட் அண்ட் அப்ளை ஃபார் தட் இஃப் யூ நீட் இட். Another thing that's coming up is ஒரு 3-step பிளானுக்கு வந்து நாங்கள் போஸ்ட் கோவிடுக்கு வந்து ஃபோர்ட் கவர்மெண்ட் வந்து கழிச்சிருக்கேன். இதில் வந்து ரீஓப்பனிங் பிளானை பற்றி. ஸோ அகேன் ஃபர்ஸ்ட் 3 நாங்கள் குட்டியாக இருந்தது. ஆனால் அதை விட இன்னும் கொஞ்சம் ரூல்ஸை கொஞ்சம் லூஸ் பண்ணி வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி அந்த மாதிரி செய்கிறதுக்கு. ஸோ எங்களுக்கு ஷோராக தெரியாது. பட் ஃப்ரைடே அதாவது நாளைக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து செய்யப்போம், ஒரு நியூஸ் கான்ஃபரன்ஸ். இதில் வந்து சில வேளை உங்களோட கெப்பாசிட்டி லிமிட், ஸோ அதாவது இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போனால் சரி, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் சரி, உங்களுக்கு ஒரு 50% கேப் எவ்வளோ ஆக்கள் இருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் சில வேளை இடப்படமெண்டு கதைக்கறியும் 100% தெரியாது. நாளைக்கு அவை கதைக்கும் போது தான் தெரியும். பட் இந்த ரூல்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது. ஸோ அகேன் எங்களோட அவுட்டோர் இன்டோர் க்ரௌட் கண்ட்ரோல், எவ்வளோ பேர் ஒரு எவெண்ட்டுக்கு வரலாம், ஸ்பேஸ் கிட்டத்தட்ட இருக்கிற அண்ட் அகேன் எங்களோட கேசஸ் எல்லாம் குறைஞ்சு போய் இருக்கிற வடியும் கூடுதலாக வேக்சின் எடுக்கிற வடிவமும் இதனால தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி வருது. ஸோ அகேன் இது வந்து சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹெல்த் டாக்டர் கேரன் மோர் வந்து கேட்டிருக்காரு. இப்போ தேங்க்ஸ் கிவிங் முடித்த பிறகு கொஞ்சம் டேட்டா ஸ்டட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்து போட்டு தான் நாங்கள் அடுத்ததும் வந்து செய்யணுமெண்டு. ஸோ இப்போதைக்கு அதை முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஸோ அகேன் as long as அது ஒரு ஓகேயாக இருந்து எல்லோரும் கூடி இருந்தால் அப்புறம் எங்களுக்கு ரேட்ஸ் எல்லாம் ஹையாக வராட்டி தென் ஓகே நாங்கள் கொஞ்சம் ஓப்பனிங் எல்லாம் செய்யலாம். ஸோ அகேன் இதை வந்து நாளைக்கு தான் அனௌன்ஸ் பண்ண பிரியும். ஸோ we can look forward to that. அடுத்தது we have Quebec Premier François Legault. வந்து he's going to talk to us about 37,000 daycare spots-க்கு வந்து 2025 ஓப்பன் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொல்லலான்னு பார்த்துட்டு வரோம். So we know right now that we need 37,000 additional places and we need 14,000 additional people to work in these places, people that are qualified. So in order to get these workers, we've already last week increased their salary by 12 to 17%. We're still in negotiation with unions to satisfy them. So we know very well
that we need to improve working conditions of these people who are taking care of something that is very important, our children. But we also need to put in place, and we already announced that, a training process where these people, they will be trained 1 week, and the other week they will work. So 1 week, I think it takes 18 months before, maybe more than that. Huh? How many months do we need to complete the training? 1 week? It's about a year, maybe Year and a bit half. more. Yeah. So it means that right now we're missing 2,200 right now. So we are confident that we'll get those 2,000. We'll train them 1 week training, 1 week working. And after that, we think that the increase in salary will help to attract those people. I know you touched on this in French earlier, but I wonder if you could just explain why it's so important for you to make this investment. It's a really big investment, so why is this important? Yeah, it's a very big investment. We're talking about $950 million a year, additional money. So it's a lot of money. It's important for children because we know very well that especially for children having learning difficulties, the more we take action soon, the better it is for these children. Second point, we're proud to say that women in Quebec have a participation rate higher than anywhere else in North America, and they are second in the world for the participation rate to working. And we think that we need to do more. So that's why it's important that we complete that we make sure that these people are important in our society. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:32 p.m. in Toronto and the temperature is 15 degrees Celsius. Indian show sponsored by Columbia Group. So again, Quebec Premier François Legault வந்து நிறைய விஷயங்கள் கழிச்சிருக்கார். அதில் வந்து டச் பண்ணி டே கேர் ஸ்பாட்ஸ் பற்றி வந்து கழிச்சிருக்கார். அண்ட் அகேன் எல்லாருக்கும் தெரியும், இப்போ நிறைய பேரண்ட்ஸ் இப்போ ஒர்க் போகிறதுக்கும் எஸ்பெஷலி டீச்சர்ஸ் அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிற வரைக்கும் அவெண்ட பிள்ளைகளும் டே கேரில் அப்படி வர்றதுக்கு போனால் தான் நிறைய அவெண்ட ஜாப்ஸ் வந்து செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து நிறைய டிமாண்ட் வந்துருக்குது. அண்ட் இதில் வந்து ஸோ இஸ் லுக்கிங் டு ஆட் ஒரு 37,000 ஸ்பாட்ஸ் 2025 அண்ட் அகேன் இது அஃபோர்டபுளாகவும் இவ்வளோ ஸ்பாட்ஸும் இருக்கணுமெண்டு ஒரு முக்கியம் கொடுத்து இஸ் ட்ரைங் டு டூ தட். ஸோ அகேன் இது எப்படி செய்யறியமெண்டா இது வந்து ஒரு டேக்ஸ் கிரெடிட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம் சைல்ட் கேர் எக்ஸ்பென்சஸுக்கு. ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்கு போகிறதுக்கு இந்த எக்ஸ்பென்ஸை கலெக்ட் பண்ணி to give back இந்த மாதிரி ஒரு வேலை வந்திருக்கேன். ஸோ அகேன் 2025 37,000 ஸ்பாட்ஸ். ஸோ அதை எடுத்த அப்புறம் மோஸ்ட் பீப்புள்ஸ் லைவ்லிஹுட் வேலைக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி that gets to that. அடுத்தது எல்லாருக்கும் தெரியும், ஸோ வேக்சின் போடுங்க எல்லா இடத்துலையும். இப்போ ஃப்ளைட்டுக்கு போகிறனாலும் சரி, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இப்போ லாங் டேர்ம் கேர் போனாலும் சரி, எல்லாருக்கும் போட சொல்கிறேன். இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து கண்டினியூவே டொராண்டோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ டொராண்டோ ஆஃபீஸர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லி வேக்சினேட்டட் இல்லாட்டி பை November 30th உங்களுக்கு வந்து வேலைக்கு நீங்கள் செய்யலாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அகேன் இதை வந்து ஏன் சொல்கிறோம்டா, பிகாஸ் போலீஸ் வந்து நிறைய பப்ளிக்கோட டீல் பண்ணுறோம். பப்ளிக்கோட டீல் பண்ணும்போது அவே சேஃபாக இருந்தால் தான் இப்போ வேறு ஆக்களும் சேஃபாக இருந்தால் அது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு சான்ஸ் ஒன்றும் இருக்காதுண்டு. ஸோ எல்லா ஃபீல்டும் வந்து மேண்டட்டரி ஆக்கிக்க இந்த ஃபீல்டுக்கும் மாறிக்கும். ஸோ அகேன் அவை சொல்லியிருக்கேன் November 30th நீங்கள் ஃபுல்லி வேக்சின்
போடாட்டி அதை வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணாட்டி அந்த நீங்கள் வழியில் வந்து சொல்லணும் நீங்கள் போட்டிருக்கீங்களேன்ட்டு தென் உங்களோட வேலை உங்களோட ஜாப் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிப்பீங்க பேசிக்லி. ஸோ உங்களுக்கு வேலை இருக்காது, நீங்கள் பே செக் ஒன்றும் மடக்க இல்லாத அங்கே இருக்க வேண்டியதானுட்டு. ஸோ நீங்கள் எப்போ வேக்சின் போட்டு வாரீங்களோ எப்படி ஃபுல்லாக போட்டு வாரீங்களோ அப்போதைக்கு நீங்கள் தாராளமாக திருப்பி வேலைக்கு வரலாமுண்டு. பட் நீங்கள் November 30th போடாட்டி வேலைக்கு வரக்கூடாதுண்டு. ஸோ நிறைய ஆட்கள் இதை பற்றி ரைட்ஸ் எல்லாம் காய்ச்சிருக்கேன். இப்போ அது அப்படி ஃபேருண்டு. பட் அவை வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் காய்க்கும் போது அவை சேஃபாக வச்சுக்கொண்டு வேறு கம்யூனிட்டியில் ஆக்கள் சேஃபாக இருந்தால் தான் வேறு ஆக்களும் அதை ஃபாலோ பண்ணவையும். ஸோ November 30th I don't know ஒரு மோஸ்ட் ஆக்கள் போட்டிருக்கையும் ஒரு 10% தான் போடாமல் இருக்கிறையும். Hopefully on the 10% போட்டும் they can keep their jobs and keep getting their paychecks. But we'll see what they do with that too. அடுத்தது we have our currency rates for today. So இந்த மாதிரி currency rates பார்த்துட்டு வருவோம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 21 வியாழக்கிழமை இலங்கை 189.50 இலங்கை ரூபா, இந்தியா 61.75 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.70 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.08 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.09 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் அக்டோபர் மாதம் 21 வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back to Good Evening Canada. Time வந்து 9:36 p.m. in Toronto and the temperature is 15 degrees Celsius. Indian show is sponsored by Columbia Group. So I'm going to currency rates எல்லாம் பார்த்தாச்சு. So 189.50 Sri Lankaக்கு போகுது and 61.75 இந்தியாக்கு வந்து போகுது. So I think it's a good time to send money. You can send money. அடுத்தது வந்து we're going to talk about flights. ஸோ ஆன்டேரியோ வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இனிமேல் நாங்கள் COVID-19 ஃப்ளைட் எக்ஸ்போஷர் டேரா நாங்கள் தர போகிறது இல்லைன்ட்டு. அகேன் இதை வந்து எந்த ரிசல்ட்டும் வந்திருக்கேன்டா கூடாக்கள் வேக்சின்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ளைட்டுக்கு போகும்போது நீங்கள் நெகட்டிவ் டெஸ்ட் காட்டி தான் போகணும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த டேட்டா எல்லாம் தேவைப்பட இல்லைன்னு சொல்கிறேன். அண்ட் அகேன் இது வந்து ஃப்ளைட்ஸில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் கோவிட் வந்ததுலேருந்து ஃப்ளைட் டு ஃப்ளைட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ லாட். அகேன் மாஸ்க் நீங்கள் வந்து ஃபுல் டைம் போட்டிருக்கணும். சாப்பிட டைம் விட்டுட்டு தண்ணி கொடுக்குற டைம் விட்டுட்டு எக்ஸப்ட் அந்த நேரங்கள் நீங்கள் மாஸ்க் ஃபுல் டைம் போட்டிருக்கணும். ஸோ ஃப்ளைட்டில் வந்து பார்க்க கூட டிரான்ஸ்மிஷனும் வந்து மாறுதில்லை. ஸோ அகேன் இது வந்து முதல் இருந்தது பிகாஸ் யாராவது இருந்தால் அது டிரான்ஸ்மிட் ஆகி அந்த ஆக்கள் எல்லாம் அவேராக இருக்கணும். அவையல் வந்து 2 week லாக்டவுன் இருக்கணும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இப்போ வேக்சின் எல்லாம் போட்டிருக்கபடியாக அது அண்ட் அதை எஃபெக்டிவாக வேலை செய்கிறபடியாக இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு போகுதில்லை. And another thing, speaking about flights, is that passport services. So passport services, சில ஆக்கள் இப்போ I don't know நீங்கள் அப்ளை பண்ணுறா இருந்தால் ஒரு நெட்வொர்க் அவுட்டேஜால் பாஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து கொஞ்சம் டிலேட் ஆகுது. ஸோ நிறைய ஆக்கள் வந்து they're getting really tense because of this. because உடனடியாக எல்லாருக்கும் தெரியும் பாஸ்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதை போனால் தான் நீங்கள் அங்கேயாவது ஃப்ளை பண்ணலாம். பட் அது இல்லாட்டி யூ கேன்ட். ஸோ இது வந்து they do apologize. அவை வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறியும் டக்குன்னு எவ்வளோ சீக்கிரமாக செய்யலாமுண்டு. பட் unfortunately they're not able to. they are saying இப்போ சில ஆக்கள் வந்து வாக்-இன் அப்பாயின்மெண்ட்ஸுக்கு போகிறோம். வாக்-இன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆனால் போனால் நிறைய டைம் வெயிட் பண்ணோம். பிகாஸ் அதை வந்து டைம் யூ கேன் டெல் நிறைய ஆக்கள் அதில் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகியும். ஸோ தேர் சேயிங் அதுக்கு நீங்கள் வாக்கினாக போகாமல் போகிறதா இருந்தால் இன் பர்சனாக போய் உங்களோட அப்ளிகேஷன்லாம் செய்கிறதா இருந்தால் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு போங்கண்டு that way நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லைண்டு. பட் இப்போ they can ஃபிக்ஸ் பண்ணல. பட் they are trying to fix that. so if you are trying to do something with your passport உடனடியாக தேவைண்டா ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள் ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸில். அடுத்தது we have our கலையரங்கம் for today, our treat. ஸோ இண்டியன் ட்ரீட் வந்து ஸ்ரீ பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன். ஐ திங்க் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். இட்ஸ் நைஸ் சாங், கண்ணான கண்ணே. ஸோ இந்த பாட்டை வந்து பார்ப்போம்.
கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா. நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா. தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே, படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே. புதைமணலில் விழுந்து புதைந்திடவே இருந்தேன், குறுநகையை எறிந்தேன் மீட்டா என்னை. பின்னோடும் மண்ணோடும் வாடும் பெரும் மூஞ்சல் மனதோரம், கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும். மயிலொன்றை பார்க்கிறேன் மழையாகி ஆடினேன், இந்த உற்சாகம் போதும் சாகத் தோன்றும் இதே வினாடி. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா, புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா. நான் தூங்கும் போது உன் நெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும், போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும். எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே. We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business.
Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:45 p.m. in Toronto and the temperature is 15 degrees Celsius. Indian sponsor is Columbia Group. 9:45 watches, so we're going to go right to Sudharam for the news. நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள் தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடா கோவிட்-19 நிதியுதவி திட்டங்கள் குறித்து மத்திய லிபரல் அரசு இன்று புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. கோவிட்-19 தொற்றுநோய் காலத்தில் தனி நபர்களுக்கும் சிறு வணிகங்களுக்கும் வழங்கப்பட்டு வந்த நிதி நிவாரணங்கள் வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவுக்கு வரும் நிலையில் அவை தொடர்ந்தும் நீடிக்கப்பட மாட்டாது என பிரதமர் ட்ரூடோ அரசு அறிவித்திருக்கிறது. எனினும் அதற்கு பதிலாக கனடா ஒர்க்கர் லாக்டவுன் பெனிஃபிட் எனும் புதிய திட்டம் குறித்து அறிவிப்புகளை நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் இன்று வெளியிட்டார். இது வரும் ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கும் என்றும் இதன் மூலம் வேலைவாய்ப்பு திட்டம் உட்பட தொழில் முனைவோர் தொடர்ந்து தொழிலாளர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவதுடன் தற்போதைய தொற்றுநோய் காலத்தில் சவால்களை எதிர்நோக்கியுள்ள சுற்றுலா வணிகங்களுக்கு ஆதரவளிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நிதி நன்மை வாராந்தம் $300 வீதம் எதிர்வரும் 2022ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி வரை வழங்கப்படும் என்றும் இதற்காக அரசு $7.4 பில்லியன் ஒதுக்கியுள்ளதாகவும் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் மேலும் தெரிவித்துள்ளார். கனேடிய கோவிட்-19 தடுப்பூசி பாஸ்போர்ட் குறித்து இன்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கனடாவின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணத்துக்கான கோவிட்-19 தடுப்பூசி திட்டத்தின் புதிய ஆதார சான்றிதழ் குறித்து மத்திய லிபரல் அரசு இன்று தமது திட்டத்தினை வெளியிட்டுள்ளது. இது ஒன்டாரியோ உட்பட கனடாவின் சில மாகாணங்கள் ஏற்கனவே அறிவித்துள்ள கோவிட்-19 தடுப்பூசி சான்றிதழுக்கு இணையானது என குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இந்த புதிய பான் கனேடியன் தடுப்பூசி பாஸ்போர்ட் மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்கள் மூலம் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் இந்த திட்டத்தினை முடிந்தவரை எளிதாக அணுகுவதை உறுதி செய்வதாகவும் மத்திய அரசு கூறியிருக்கிறது. கனடாவில் 12 வயதுக்கு குறைந்த சிறுவர்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி வழங்குவதற்காக 2.9 மில்லியன் தடுப்பூசி அளவுகளை பாதுகாக்கும் வகையில் ஃபைசர் நிறுவனத்துடன் மத்திய அரசு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று தெரிவித்தார். கனடாவில் 5 முதல் 11 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி வழங்குவது குறித்து கனேடிய சுகாதாரத்துறையின் ஒப்புதலுக்கு ஃபைசர் நிறுவனம் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள நிலையில் பிரதமரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் மக்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும், ஏனெனில் கனடாவில் குழந்தைகளுக்காக அங்கீகரிக்கப்படும் கோவிட் தடுப்பூசிகள் முற்றிலும் பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்ய தேவையான நேரத்தை கனடா சுகாதாரத்துறை எடுத்துக்கொள்ளும் என்றும் பிரதமர் ட்ரூடோ இன்று தெரிவித்தார். எவ்வாறெனினும் அடுத்து வரும் வாரங்களில் இதற்கான அனுமதியினை கனேடிய சுகாதாரத்துறை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்டாரியோவில் முன்மொழியப்பட்ட நெடுஞ்சாலை 413 குறித்து இன்று ஒன்டாரியோ சட்டசபையில் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நெடுஞ்சாலை மில்டனில் நெடுஞ்சாலைகள் 401 மற்றும் 407 இணைப்பில் இருந்து வானில் உள்ள நெடுஞ்சாலை 400 இணைக்கும் சுமார் 60 கிலோமீட்டர் தூரத்துக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இது ஆயிரக்கணக்கான ஒன்டாரியோ வாசிகளின் பயணத்தை கடுமையாக மேம்படுத்தும் என்றும் இதனை தாம் வலுவாக ஆதரிப்பதாகவும் ஒன்டாரியோ முதல்வர் டக்வுட் தெரிவித்திருக்கின்றார். எனினும் $6 பில்லியன் திட்ட செலவு கொண்ட இந்த நெடுஞ்சாலை திட்டம் குறித்து தமது எதிர்கருத்துக்களை ஒன்டாரியோ மாகாண எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. கனடாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவிட்-19 பெருந்தொற்றினால் 1397 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 11 பேர் உயிரிழந்துள்ளார்கள்.
இவற்றில் ஒன்டாரியோ மாகாணத்தில் 413 பேர் தொற்றுக்கு உள்ளானதோடு 4 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ஒன்டாரியோவில் பல பணியிடங்களில் பணியாளர்களுக்கு கோவிட்-19 தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி குறித்து முழு ஆதாரத்தையும் இதுவரை வழங்காத 147 தமது ஊழியர்களை ஊதியமில்லா விடுப்பில் வைத்துள்ளதாக டொரண்டோ சிகிட்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் இன்று தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் தமது 98% அதிகமான ஊழியர்கள் முழுமையாக தடுப்பூசி போட்டுள்ளார்கள் என சிகிட்ஸ் மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். Hi guys, welcome back to Good Evening Canada. So I'm going to news and bad through. We're going to go to the last item on our agenda. So weather and mari nalikku paathiru varuva. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கால்கேரியில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. Hi guys, welcome back to Good Evening Canada. Time on the 9:53 p.m. in Toronto. The temperature is 15 degrees Celsius. Indian shows Columbia Group. So I'm the last item paathachu. So I want to thank you all again. I'm going to show it on the pocket to all our viewers. Thank you for that, and we will see you tomorrow.